உள்ளவர் யாரும் இல்லை பூமியில். மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை ஏற்றுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முந்தனுத்தினே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முந்தனுத்தினே. நாமத்திலே பிதாவே ஆமேன். நம்ம ஜெபிப்பதற்கு முன்னால் சில காரியங்களை சொல்லிவிட்டு நம்மளை தியானித்து விட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35, 36, 37. அவர்கள் புறம்பை தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு பிறவி கூட இருக்கிறான், ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. அப்போ தேவாலயத்தில் இருந்து அவனை புறம்பே தள்ளிடுறாங்க. பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை தேவாலயத்தில் கண்டு அவன்கிட்ட கேட்குறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடைய பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்போ இந்த நாளில் பாருங்கள், ஆண்டவர் வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன். ஜனங்கள் கேட்கும்போது அவன் குருடன் கேட்குறான், ஆண்டவரே, அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் யாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் பேசுகிற நான் தான். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பூமியில் உள்ள எல்லாவற்றை விடவும் அவருடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? நம்ம கடந்த நாட்களில் பார்த்தது போல் பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதே இது நம்ம யோவானில் வாசிக்கும் போதும் அதே மாதிரி வருகிறது. ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த இயேசுவின் நாமத்தை, இயேசுவை வார்த்தையை விசுவாசித்து அந்த அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது பாருங்கள், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறதாக இருக்கிறது. அப்போ அந்த இயேசுவின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வேணுமானால் நமக்கு அவருடைய வார்த்தையின் மேலே 100% நம்பிக்கை நமக்கு வேண்டும். நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற இந்த தேவ வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. தேவ வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வார்த்தை தான் வேத வார்த்தை, வேத வார்த்தை தான் தேவ வார்த்தை. மனசுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள், தேவ வார்த்தை தான் வேத வார்த்தை, வேத வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. பாருங்கள், அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கூட பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, அந்த 100% ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டோடைய நாமத்தை நம்பி நம்ம இந்த நாளில் அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்கள், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறார், நம்ம ஜெபத்தையும் கேட்கிறார். மரியாளும்
வீட்டில் மார்த்தாளும் மரியாளும் லாசருவுக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரிடத்துல சொல்லி விடுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லி விடுறாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று. அதே மாதிரி அந்த வசனத்தில் கீழே வாசிக்கும்போது ஒரு ராஜாவின் மகன் சுகம் இல்லாமல் இருக்கும்போதும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் வந்து என்று அவனை குணப்படுத்த வேண்டும் என்று. அப்போ அந்த இயேசுவை நம்ம வீட்டில் அழைக்கும் போது, இயேசு என்று நம்ம கூப்பிடும்போது பாருங்க, ஒரு பெரிய ஒரு விடுதலை நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறது. வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் நம்ம வாழ்க்கையிலும் அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்த வேண்டும். ரெய்னார்டு போங்கேங்கிற தெய்வ மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெய்னார்டு போங்கே இல்லையா? அவர் ஒரு ஜெர்மன் மிஷனரி. அவர் வந்து ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யும்போது ஆப்பிரிக்காவை குறித்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு ஊழியத்தை செய்தார். அவங்க தாத்தா தான் முதல் தடவை அந்த கிராமத்தில் முதல் தடவையாக அவர் அங்கே பலகீனமாக இருந்திருக்க போது, எங்கேயோ போன ஒரு மிஷனரி இந்த ஊரில் யாராவது பலகீனமாக இருக்காங்களான்னு கேட்டு, அப்போ ரெய்னார்டு போங்கேக்கு தாத்தா பலகீனமாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து இயேசுவின் நாமத்தில் இன்று உனக்கு விடுதலைன்னு சொன்ன உடனே எத்தனையோ நாட்களில் படுக்கையாக இருந்தவர் அந்த நாளில் அந்த படுக்கையில் இருந்து அவர் எழும்பின உடனே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தின் மேலே, இயேசுவின் வார்த்தையின் மேலே விசுவாசம் வந்து எல்லாரும் ஆண்டவருக்கு அந்த சந்ததியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஒப்பு கொடுத்தவங்க பாருங்கள், இந்த பேர் பேரன் ரெய்னார்டு போங்கே ஆப்பிரிக்கா மேலே தரிசனம் உள்ளவராக ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும் என்று வாஞ்சித்து மிஷனரியாக தன்னை ஆயத்தப்படுத்தி அங்கே போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் எப்படி ஊழியம் செய்வது என்ன செய்வதுன்னு இவருக்கு தெரில. அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஜோமனி கேட்டாராம், ஆண்டவரே நான் எப்படி ஊழியத்தை ஆரம்பிப்பது என்று சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெரிய ஹாலை புக் பண்ண என்று சொன்ன உடனே இவர் ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணியிருக்கிறார். பெரிய ஹாலை புக் பண்ணியிருக்கிறாரு. பண்ணால் அன்னைக்கு இவர் போய் உட்காந்து செய்தி கொடுக்கும்போது மொத்தம் 4 பேர் தான் வந்திருந்தாங்களாம். 2ஆவது நாள் பார்த்தா 5 பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஆண்டவர் சொல்லிதானே வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா 3ஆவது நாள் பார்த்தா 100 பேர் வந்திருந்தாங்களாம். அப்போ 100 பேர் அந்த பெரிய ஹாலில் உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து. ஆண்டவர் அப்போ தெளிவாய் அவருடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்டதான், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். The word in my mouth is as powerful as in your mouth என்று ஆண்டவர். அப்போ இவருக்கு முதல்ல அது புரியவில்லை. உடனே சொன்னாராம், இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருடர்களுக்காக, பிறவி குருடர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுண்டு. அப்போ இவருக்கு சந்தேகம், இப்போ ஒரு ஏதாவது ஒரு சின்ன பலகீனத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணிடலாம், வசனத்தை சொல்லிடலாம், பிறவி குருடர்களுக்காக எப்படி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணோன்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுதான், The word in my mouth is as powerful as in your mouth. ஆண்டோடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து உருவாக்குகிற அந்த தேவ வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதோ அதே வல்லமை உன் நாவிலிருந்து வரக்கூடிய தேவ வார்த்தையிலும் இருக்கிறது என்று. அப்படி சொன்ன உடனே இவர் நினச்சிருக்கிறாரு, இன்னைக்கு இந்த ஹாலில் யாரெல்லாம் இது குருடர்களாக இருக்குன்னு சொல்லும்போது 4 பேர் வரிசையாக நின்னாங்களாம். நின்ன உடனே இவர் இயேசுவின் நாமத்திலே குருடர்களுக்கெல்லாம் சுகம் உண்டாவதாக, பார்வை அடைவீர்களாங்க என்று சொன்ன உடனே இவருக்கு பயம், கண்ணை மூடிட்டு சொன்னாராம். முதல்ல ஒருத்தன் எழும்பி சத்தம் போட்டானாம், ஐ ஆம் ஹீல்ட், ஐ குட் சீன்னு. பாருங்கள், வருஷம் 4 பேரும் அந்த நாளில் சுகம் இருக்காங்க. 4ஆவது நாள் மீட்டிங்க்கு ஹால் ஃபுல் இல்லையா? அப்போ நம்ம அநேக நேரங்களில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது பாருங்கள், அது தெளிவாக நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும். அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது, தைரியமாக கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, கீழ்ப்படியும் போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேர்ட் ஆஃப் காட், இன்னொன்று வாய்ஸ் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தை இல்லையா? வேதத்தில் நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தை. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லும்போது ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு பேசுகிற வார்த்தை. ரெய்னார்டு போங்கேக்கு அன்னைக்கு ஆண்டவர் பேசினது தனிப்பட்ட விதத்தில் அவருக்காக பேசின வார்த்தை. அப்போ அவர் அன்னைக்கு பண்ண மாதிரி நம்ம பண்ணால் காரியங்கள் சில சமயத்தில் நடக்காமல் போய்விடும்.
மார்த்தாளும் லாசரும் மரித்திருக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் பாருங்க, 4 நாட்களுக்கு பிறகு வருகிறார். வந்த உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு லாசருவை எழுப்ப போகிறேன்னு சொன்ன உடனே அப்போ அவ சொல்வா 4 நாளாயிட்டே நாருமே என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, மரித்தவன், அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா, மத்தேயு 11ஆவது அதிகாரத்தில் வரும் பாருங்க. இது யோவான் இது 40ஆவது வசனம் வாசிங்க, 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. அதான் வாய்ஸ் ஆஃப் காட் இல்லையா? இது அப்ளிகேஷன் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினா நடக்கும். இது தனியாக ஆண்டவர் லாசருவை உயிர்ப்பிக்கும்படியாய் மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் சொன்ன வார்த்தை. அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரை பின்பற்றவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் இல்லையா? அப்போ இந்த நாளில் தேவ வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற இந்த வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த நம்ம இதை விசுவாசிக்கும் போது யோவான் 11:3 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள், குறிப்பா ஆண்டவர்கிட்ட சொன்னார்கள். அப்ப இந்த நாள்ல நம்மளும் இயேசுவே என்று சொல்லி நம்ம பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல சொல்லும்படியாய் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்போ முதல்ல நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் சிறிது நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் யார் யார் என்னென்ன கேட்டாலும் ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செவி கொடுக்கிறது போல குனிந்து நமக்காக செவி சாய்த்து நம்ம விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ முதல்ல நம்ம இந்த நாளில் நம்ம ஜெயிக்க போகிற காரியம் பாருங்க, அவருடைய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். நம்ம தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்கிற வந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்க வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கும் இன்னும் அதிகமாக நம்ம மனக்கண்களை எல்லாம் திறந்து நம்ம மாம்ச கண்களை அடைத்து விட்டு தேவ சமூகத்தில் வரும்போது அந்த கிருபாசன தண்டைக்கு வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கிருபையின் ஆசனம். இப்போ ஒரு தேவாலயத்தில் பார்க்கும்போது பாருங்க, வெளிப்பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே நமக்கு சகாயம் செய்யக்கூடிய அந்த கிருபாசன தண்டைக்கு தைரியமாக வாருங்கள் என்று எபிரேயர் 4:16 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நாளில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த கிருபாசன தண்டைக்கு அல்லது இயேசு அண்டைக்கு வரும்படியாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் உள்ள கவலைகள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நம்ம இந்த நேரத்தில் அந்த கிருபாசன தண்டைக்கு, இயேசு அண்டைக்கு கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்தில் வரும். அவருடைய கிருபாசன தண்டையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, அங்கே கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிற ஒரு தயவு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இருக்கிறது. பாருங்க, 4 காரியங்கள் முக்கியமா நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது பாருங்க, இது மறந்து போகாதுங்க. 4 முக்கியமான காரியங்கள். 1, அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யக்கூடிய தயவு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவருடைய இரத்தம் இருக்கிறது. நம்ம கண்களால் அதை பார்க்க முடியாது, வேதத்தில் அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதுனால இந்த நாளில் அவரை நம்பி
இயேசுவே ஈசோயே நான் உம்மிட்ட வாரான்ப்பா. இயேசுவே இந்த நேரத்தில் அந்த கிருபாசன நாட்டைக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யுங்க என்று சொல்லி ஒரு விடுதலையோடு நான் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அப்படியே நோக்கி பார்ப்போம். நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஒரு சகோதரி, ஒரு ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தா. அவ அந்த 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த அந்த சகோதரிகிட்ட 18 வருஷமா தேவாலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறா. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் அவளை அந்த இடத்துல வந்த உடனே அவள் சொல்லுகிறா, ஆண்டவர் அவனை குணப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் சொல்லுகிறாங்க, இந்த ஓய்வு நாள்லயா பண்ண வேண்டும் என்று, இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே என்று பாருங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவது பாருங்க, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாள், 18 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறாள், இந்த நாளில் இவள் விடுதலை ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை பண்ணி பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். மற்றவர்கள் நினைப்பாங்க 18 வருஷமா இவ கட்டப்பட்டிருந்தா தானே இன்னொரு ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ கூட கழிந்து பண்ணியிருக்கலாமே என்று. இல்லை, ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் பாருங்க, இன்றே ரட்சணிய நாள், இன்றே விடுதலை நாள், இன்றே நான் சுகம் பெறக்கூடிய நாள், இன்றே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்று விசுவாசிங்க. விசுவாசித்து இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க தான் கூப்பிடணும், உங்க விடுதலைக்காக நீங்க தான் கூப்பிடணும். நாங்கள் கடந்த நாட்களில் ஜெருஃபில் பண்ணும்போது நாங்கள் தியானித்தோம், ஒருவேளை நம்ம சிறையிருப்பில் இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை பாவத்தில் விழுந்து போயிருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஒருவேளை நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று உணர்ந்தாலும் இயேசுவே ஈசோயே என்று கூப்பிடுங்க. மற்றவர்கள் நம்மளை கனம் பண்ணாமல் இருந்தாலும், நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்காம இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்க. நாங்கள் அங்கே ஜெருஃபில் தியானிக்கும் போது 4 காரியங்களை முக்கியமாக தியானித்தோம். ஒன்று வந்து பாருங்க, இப்போ இது எகிப்தின் அடிமைத்த சிறையிருப்பா இருக்கலாம், அல்லது யோபுவுக்கு வந்த சிறையிருப்பு போல இருக்கலாம், அல்லது பாபிலோனிய சிறையிருப்பா இருக்கலாம், அல்லது ஒருவேளை பாரம்பரிய சிறையிருப்பா இருக்கலாம். எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவதற்கு கர்த்தர் இந்த நாளில் வாஞ்சைக்கு உள்ளவராக இருக்கிறார். அப்போ அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே இந்த கிருபாசன தண்டையிலே இந்த நேரத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே, குறைவுள்ளவன் தான், ஆனாலும் நிறைவான ஆண்டவர், எனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், எனக்காக இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர், எனக்காக கிருபை தருகிற ஆண்டவர், ஏற்ற நேரத்தில் எனக்காக சகாயம் செய்கிற ஆண்டவர், இந்த நாளில் நான் விடுதலையோடு கடந்து செல்ல எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கும்போது ஒரு பாடலை பாடுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். இந்த நாளவர் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் என்கிற பாடலையும் ஒரு அடியை பாடி நம்ம அங்கபண்டமாக ஜெபிக்க போகலாம். சகோதரி யாராவது ஒரு ஆள் லேகா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பாடலையும் ஒரு அடியை முதல்ல பாடுவோம். வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல சாயங்கால வேலைக்காம நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உமை பாட வைத்தீர், உமை துதிக்க வைத்தீர் அப்பா. உமக்காய் கொடுக்க வைத்தீர், அதுக்காக உமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் சுகமும் இருக்கிறது என்று ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் ராஜா. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எங்கள் கர்த்தாவே இங்கு வந்திருக்கிற ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே பலவீனங்களா இருக்கலாம், ஆண்டவரே தேவைகளா இருக்கலாம், ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே சமாதான குலைச்சல்களா இருக்கலாம், ஆண்டவரே எந்த விதமான தேவைகளா இருந்தாலும் உம்முடைய நாமத்தினால நாங்கள் கர்த்தாவே கேட்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய பரத்திலிருந்து கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே சம்பூர்ணத்தினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களை கர்த்தர் ஆண்டவரே தாங்கி சுகப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நடத்துவீராக ராஜா. வருங்காலங்களில் நம்முடைய சமூகத்திலே சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்துங்க ராஜா. ஆண்டவரே இயேசப்பா நம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த தாசரை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் குடும்பங்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் நீரோ உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரப்பா. ஆண்டவரே இயேசப்பா மகனின் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய மக்கள், திருசபை மக்களே, மீண்டுமாய் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது பாருங்க, நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது அந்த இயேசு அண்டைக்கு கிருபாசனத்து அண்டைக்கு நான் கடந்து செல்ல வேண்டுமே என்று எண்ணத்தோடு நம்ம வந்துட்டு வந்த வண்ணமாக போகாதபடி அவருடைய மெல்லிய தொடுதலை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. அவருடைய மெல்லிய சத்தத்தை எனக்கென்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. நீ ஒருவேளை பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. என்னண்டைக்கு வா என்று தான் ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சங்கீதம் 24:8 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். லேவியராகத்தில் நம்ம 25:19 வாசிக்கிறோம், திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம அழுது கொண்டு சங்கடப்பட்டு கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிருபாசன தண்டைக்கு நம்ம வரும்போது, இயேசுவண்டைக்கு நமக்கு வரும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம குறைவுகளை அவர் பார்ப்பதில்லை. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத ஆண்டவர். அவரிடத்துல வந்து இயேசுவே சாரி ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாய். நம்மை தனியாக விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. இந்த வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். He showed himself to these men and gave many convincing proofs. அநேக திருஷ்டாந்தங்களினாலே ஆண்டவர் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அப்போ நம்ம தேவனண்டைக்கு வரும்போது, கிருபாசனத்தண்டைக்கு வரும்போது, அந்த ஜீவனுள்ள தேவனை, நமது சத்தத்தை கேட்கிறவரை, நமது பாரங்களை கண்ணீர்களை உணர்கிறவரை நம்ம தேவனாக கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே ஆதி அப்போஸ்தலருக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். நம்ம லூக்கால வாசிக்கும் போது பாருங்க, ஒரு தடவை ஆண்டவர் இந்த மாதிரி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கடந்து போகிறாங்க. இடம் இல்லாமல் இருக்கும்போது பேதுருவின் படகுல ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் வெறும் கையாக அனுப்பாத தேவன் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்கள்னு சொல்லும்போது அவன் பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் ராத்திரி முழுவதும் என்ன செய்தோம், பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்திலே நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று. அப்போ ஆண்டோடைய வார்த்தையின்படி வலைகளை போட்ட போது
ஒரு படகுல 2 படகு நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் திரளான மீன்களை கொடுக்கிறார். கொடுக்கிறது மட்டும் இல்லை, இனி உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். காலங்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு அதை விசுவாசிக்க முடியாமல் இருக்கும்போது முதல்ல பேதுரு சொல்லுகிறான், நான் போய் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னோடனே எல்லா மற்ற சீஷர்களும் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. முழுதும் பிரயாசப்படுகிறாங்க, ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் கரையில் நின்று கொண்டு கேட்குறார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்று. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, வலது பக்கத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொல்லும்போது எத்தனை மீன் பிடிச்சாங்க? 153 இல்லையா? திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்னவாக காண்பிக்கிறார்? அநேக திருஷ்டாந்தங்களாலே தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கிறார். ஆண்டவர் உயிருள்ளவராக இருந்தால் அவர் செய்த அற்புதங்களும் உயிருள்ளவைகள். அன்று செய்தது போல இன்றும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவராய் உயிருள்ள தேவனாய் கிருபாசன தண்டையில் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? இப்போதும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு சாட்சியை கேட்டேன். அவருடைய பேரு ஜெபராஜ் சாமுவேல். ஒரு கிறிஸ்துவ மனுஷன், பெரிய ஊழியர்களுக்கு அவர் உதவி செய்கிற ஒரு மனுஷன் சென்னையில். அப்போ அவருடைய மகளுக்கு அதிக வரும்படி ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. அப்போ அவருக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு ஒரு 1000 பேருக்கு மட்டும் அவர் என்ன செய்தாராம், சாப்பாடுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஒழுங்கு பண்ண உடனே அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், இவர் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு 1500 1000 ரூபாய்க்கு நீங்கள் தந்தா போதும்னு சொல்லிட்டு 1500 இலைகளும் 1500 ஃபுட்டும் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கணக்கு பார்க்கும்போது 2100 இலை இருந்துதான். 2100 சாப்பாடு. இது அவருக்கு உண்மை, அவர் சாட்சியாக சொன்னது. பாருங்க, ஆண்டவர் அன்றும் ஜீவனுள்ள தேவன், இன்றும் ஜீவனுள்ள தேவன். அன்று அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், இன்றும் அற்புதங்களை செய்வார். எல்லாருக்கும் ஆச்சரியம். முக்கியமாக அந்த தேவ மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவர்கிட்ட கையில் இருந்தது 1000 பேருக்கு தான் சாப்பிட கொடுக்க முடியும். அப்போ அந்த சமையல்காரன் என்ன செய்திருக்கான், இவர் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறான்னு 1500 பேருக்கு கொண்டு வந்தால் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு 2100 இலைகள் இருந்துதான். பாருங்கள், அப்போ அதே தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை, இயேசுவண்டைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை, இயேசுவே தாவீதின் குமாரனே ஈசோயே என்று நீங்கள் எந்த லாங்குவேஜில் கூப்பிட்டாலும் ஆண்டவரே அதே அற்புதத்தை எந்த நாளிலும் செய்ய அவர் வல்லமை உள்ள இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லலை, ஒருவேளை குடும்பம் தூர இடத்துல இருக்கனால நம்ம மனசில் பாரங்கள் இருக்கா, ஆனாலும் நீங்கள் கிருபாசன தண்டைக்கு வாங்க, அவர் உங்களை சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தம்பி ஜெரால்டு நடத்தும் போது பாருங்கள், கணவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இல்லையா, பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை புரிந்து கொள்கிற, உங்கள் ஏக்கங்களை கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அன்று எப்படி இருந்தாரோ அதே போல் இந்த நாளிலும் அவர் அவண்ணமாகவே இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசுவே ஈசோயே என்று நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய உண்மை உள்ள தேவராக இருக்கிறார். நம்ம கண்கள் காண அந்த அற்புதத்தை செய்வார். அன்னைக்கு 100ன்னு சொன்னது 2100 இலைகளுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் போஷித்து திருப்தியாக பண்ணது போல 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது போல இந்த நாளில் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம தலைமுறைகளையும் போஷிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய சகோதரர்களுடைய மனசில் பாரங்கள் உண்டு. இந்த மாதத்தின் செலவுகளை நான் எப்படி கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு நீ ஸ்கூல் திறக்குமே அவளுடைய ஃபீஸுகளை நான் எப்படி கட்டுவேன், அல்லது ஊருக்கு எப்படி நான் பணம் அனுப்புவேன், அங்கே அம்மா அப்பா இருக்காங்களே, வயதுகளாக இருக்காங்களே, வேற வரும்படி இல்லையே, என்ன செய்வது என்று நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்ம வாழ்க்கையில் வாசல்களை திறந்து தருகிற தேவனாய் இருக்கிறார். அழகான ஒரு பாட்டு, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அந்த பாடலை பாடுவோம். துன்பம் என்னை சூழும் போது அதிபதி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே,
வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நாளில் மீண்டுமாய் அடுத்த ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் நிறைய காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்துல நிறைய காம்படிட்டிவ், வாலிப தம்பிமார் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய காம்படிட்டிவ் இருக்கனால நம்ம எப்படி இருக்க வேண்டுமா பாருங்கள், இது ஹார்ட் ஒர்க்கும் இருக்க வேண்டும், ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹார்ட் ஒர்க்கு வேணும், கூடவே ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த பென் இருக்குன்னு வச்சுடுங்களேன். இப்போ ஒரு பென் இருக்குது, அந்த பென் வந்து நம்ம எழுதுவதற்கு அந்த கீழ்ப்பகுதியை பயன்படுத்துகிறோம் இல்லையா? எப்போவுமே இந்த கீழ்ப்பகுதியை பயன்படுத்தி தான் நம்ம எழுதுகிறோம். ஏதாவது ஒழுங்காக எழுதலைன்னா அங்கே பட்டு உரசுக்கும் அந்த கீழ்ப்பகுதியை தான் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறோம், அழகாக மூடி பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். நம்ம பார்க்கும்போது எது வெளியில் தெரியுது, அந்த மேல் பக்கு பாருங்கள். கீழே உள்ளது ஹார்ட் ஒர்க்கு, மேலே உள்ளது ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்போ நம்ம பிள்ளைகள், எனக்கு தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, யாராவது ஜெபம் பண்ணுங்க, பின்சி ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், நான் சொல்ல விரும்புனது பாருங்கள், நம்ம தம்பிமார் இல்லையா, வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கம்பெனிகளில் வேலை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட இப்போ நிறைய நாட்களில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு தேவைகள் வந்தால் உடனே என்ன செய்வீங்க, மணி என்ன செய்வீங்க, ஓவர் டைம். அப்போ அது என்னது, மறுபடியும் ஹார்ட் ஒர்க்கு இல்லையா? சிலர் என்ன செய்வாங்க, ஜெரால்டு என்ன செய்வீங்க, எக்ஸ்ட்ரா வயசா தேவை இருந்துன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுவாங்க, அப்படிதானே, செலவுகளை குறைப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்குன்னா என்னது பாருங்கள், நான் சொல்லுவது ஒரு மூத்த சகோதரனாக சொல்லுகிறேன். பாருங்கள், ஸ்மார்ட் ஒர்க்குன்னா என்ன செய்யுது, எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறது இல்லை, ஓவர் டைம் பார்க்குறது இல்லை, எல்லாம் நல்லது தான். நம்ம இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறத நம்ம அநேக நேரங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நல்லது தான் இல்லையா? வேதத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும், அதுக்குள்ள பலனை அனுபவிப்பான்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தால் பாருங்கள், நம்ம கம்பெனிகளில் வேலை பார்க்கும்போது நான் நல்ல வேலை பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் காட்டிக்கிறது இல்லையா? எங்கே பார்த்தாலும் இல்லையா? சிலர் பாருங்கள் உறங்கி இருப்பாங்க, சிலர் அப்படி ஸ்மார்ட்டாகிட்டு போயிட்டு அவன் தான் இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு போவான் இல்லையா? கம்பெனிகளில் நிறைய நேரங்களில் அது என்னது, ஷோ ஆஃப் லிட்டில் என்னது, நான் இல்லாமல் இந்த கம்பெனி ரன் ஆகாதுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை முதலாளிக்கு காட்டிடுறது. நான் இல்லாமல் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கம்பெனியை கொண்டு வந்துருக்கிறது. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்போ நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்ம கணவன் நம்மளும் எப்படி இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகள்லாம் ஆனி இல்லையம்மா, அடுத்த தலைமுறையிலெல்லாம் நீங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், கூடவே ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா எந்த கொஸ்டின் வரணுங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஒரு கொஸ்டின் படித்தா போதுமே, முழு புக்கையும் படித்து இந்த பிள்ளைகள் படுகிற பாடு என்ன பாடு இல்லையா? இந்த பேரண்ட்ஸு அதை விட டென்ஷன், அப்பா அம்மா படுகிற டென்ஷன் மகா பெரிய டென்ஷன் இல்லையா?
தயவுசெய்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுங்க இல்லையா. ஹார்ட் ஒர்க் இஸ் நெசசரி. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகள் ஸ்மார்ட்டாகவும் இருக்க வேண்டியது ஆண்டவர் அனுகிரகம் பண்ண முடியாது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவன் இல்லாமல் கம்பெனி ரன் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்ம இப்போ இன்க்ரிமெண்ட் கேட்டால் உடனே தருவோம் இல்லையா. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்போ ஒரு 7,000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அதை 14,000 வாங்குறது ஆண்டவர் கஷ்டமான காரியமா? ஒரு கஷ்டமும் இல்லை. முன்னால் ஒருக்க சொல்லியிருக்கேன். ஒரு பேங்க்கில் இதே மாதிரி ஒரு ஆளுக்கு அவருக்கு 10,000 ரூபா அவருக்கு பேங்க்கில் போட்டிருந்துருக்கிறாரு. காலில் பார்க்கும்போது 1,00,000 ரூபா கிடக்கு, ஒரு 0 கூட கூடிட்டு இல்லை, பேப்பர்லலாம் வந்து அவர் அடுத்த நாள் காலில் 1,00,000 எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இல்லை, பேப்பரில் வந்தது, கொஞ்ச நாள் ஆச்சு. ஆண்டவருக்கு ஒரு 0 கூட்டது பெரிய காரியமா? ஈஸியான காரியம். அப்போ நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன், நம்ம அண்ணன் தம்பிமார், வேலை பார்க்கக்கூடியவங்க, நாமளும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டும். கூடவே நான் வேலை பார்க்குறேங்கிற அந்த ஸ்மார்ட்னஸும் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நான் முன்னால் பேட்டி கல்ஃப் ஏஷியனில் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு டீச்சர், இப்போ கடந்த நாளுக்காக பார்க்கும்போது அவங்க அங்கே ஹெட்மிஸ்ட்ரஸ். என்னது அவங்க அந்த இவளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா டீச்சர்ஸையும் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேட்டியவையோ ஜோன்னு நினைக்கிறேன், அவனை கண்ட உடனே அன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்த உடனே வந்து கெட்டி பிடிச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கும் சந்தோஷம். நம்ம இப்போ முன்னால் தெரிஞ்ச ஒரு சாதாரண டீச்சர் இப்போ ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸ் இல்லையா. அப்போ நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படி ஸ்மார்ட்டாக, பெரிய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய கண்களில் தயவும் இறக்கவும் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளாக മാറ്റുവാക. ബിൻസി അതൊക്കെ ജോം பண்ணுவாங்க. ഞങ്ങളെ അളവിടാതെ സ്നേഹിക്കുന്ന ഞങ്ങളുടെ ദൈവമേ, സ്വർഗീയ പിതാവേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല ദിവസത്തിനായിട്ട് ഞങ്ങൾ നിന്നെ സ്തുതിക്കുന്നു. അപ്പാ, സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ, ഇപ്പോഴും കർത്താവേ ഞങ്ങൾ വച്ചിരിക്കുന്ന ജപകരണപത്തി തിരുസന്നിധി സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ, അടിയങ്ങളൊക്കെയും അധ്വാനിക്കുന്നുണ്ടെങ്കിലും കർത്താവേ അതിന് തക്കതായിട്ടുള്ള ഒരു പ്രതിഫലം கிடைക്കുവാൻ തൊക്കെയാണ് അവിടെ ഞങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്നതായിട്ടുള്ള ജോലികൾ, ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾ പഠിക്കുന്നതായിട്ടുള്ള പഠിപ്പിൽ കർത്താവേ ഉണ്മയും ഉത്തമവും ഉള്ളവരായിരിക്കാൻ തൊക്കെയാണ് അവിടുന്ന് കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ, അവർ 100% ഹാർഡ് വർക്ക് ചെയ്യുവാനും കർത്താവെ അതേസമയം തന്നെ സ്മാർട്ടായിട്ടിരിക്കുവാനും തൊക്കെയാണ് അവിടുന്ന് ഞങ്ങൾക്ക് അനുഗ്രഹം ചെയ്യണേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവിടുത്തെ മുഖപ്രകാശം ഞങ്ങളുടെ മേൽ ഉദിപ്പിക്കണേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവിടുന്ന് ഞങ്ങളുടെ കൂടെ ഇരുന്നാൽ കർത്താവെ ഞങ്ങൾക്കെല്ലാം സാധിക്കും. കർത്താവെ അവിടുന്ന് ഞങ്ങളുടെ കൂടെ ഇരിക്കണേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ ദൈവമേ, അതിന് തക്കാനുള്ള ബുദ്ധിയെ തരണമേ, ജ്ഞാനത്തെ തരണമേ കർത്താവെ, കഴിവിനെ തരണമേ കർത്താവെ, എന്തൂസിയാസത്തെ തരണമേ, സ്മാർട്ട്നെസ്സിനെ തരണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ അടിയങ്ങൾ ഓരോരുത്തരെയും തിരുസന്നിധി സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ പലപ്പോഴും കർത്താവെ അന്ന് ശിഷ്യന്മാർ പറഞ്ഞതുപോലെ കർത്താവെ രാത്രി മുഴുവനും അധ്വാനിച്ച് ഒന്നും കിട്ടിയില്ലെന്ന് പറഞ്ഞ പോലെ അനേകം മക്കൾ കർത്താവെ കയ്യിലൊന്നും ഇല്ലാതിരിക്കുന്നു. കർത്താവെ നിന്റെ മക്കളെ ഓരോരുത്തരും തിരുസന്നിധി സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ അധ്വാനിക്കുന്നത് മാത്രമല്ല കർത്താവെ, അത് കർത്താവെ സ്മാർട്ടായിട്ട് അധ്വാനിക്കുന്നതൊക്കെയാണ് അവിടുന്ന് അനുഗ്രഹം ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവെ മക്കൾക്ക് ഓരോരുത്തർക്കും കർത്താവെ അവരുടെ അധ്വാന ഫലം கிடைക്കാൻ തക്കവണ്ണം അവിടുന്ന് കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, ദൈവമേ നിന്നാൽ അസാധ്യമായ കാര്യമൊന്നുമില്ല കർത്താവെ. ഇപ്പോഴും ഞങ്ങൾ കൃപാസനത്തിന് മുമ്പാകെ വന്ന കർത്താവെ കണ്ണീരോടും വേദനയോടും ആയിരിക്കുന്ന എൻ്റെ മക്കൾ ഓരോരുത്തരോടും അവിടുന്ന് കൃപ ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. മനസ്സിലെ അവിടുന്ന് അറിയുന്ന ദൈവൻ കർത്താവെ അവിടുന്ന് കൃപ തോന്നി എൻ്റെ മക്കൾക്ക് ഓരോരുത്തർക്കും അനുഗ്രഹം ചെയ്യണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അവിടുന്ന് പ്രാർത്ഥന കേട്ടിരിക്കുക സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, വരുന്ന ആളുകളും കർത്താവെ അവിടുന്ന് കർത്താവെ നല്ല ഒരു അനേകർക്ക് ഒഴിഞ്ഞ നല്ലൊരു സെർവൻ്റായിരുന്നു കർത്താവെ. അതുപോലെ അടിയങ്ങളും കർത്താവെ ഓരോ സെർവൻ്റായിരിക്കുവാനും അനേകർക്ക് കർത്താവെ ഉദവി ചെയ്യുന്നവരായിരിക്കുവാൻ അതേ സമയം കർത്താവെ യേശുവെ അവിടുന്ന് നല്ലൊരു ലീഡറായിരുന്നു കർത്താവെ. അടിയങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളും കർത്താവെ നല്ല ലീഡേഴ്സ് ആയിരിക്കാനും തക്കവണ്ണം അവിടുന്ന് കൃപ ചെയ്യണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ. അവർ പഠിപ്പിക്കുന്ന പഠിപ്പിൽ കർത്താവെ ഉയർന്ന സ്ഥാനങ്ങളിലായിരിക്കാൻ തക്കവണ്ണം കർത്താവെ നല്ല ഡെഡിക്കേഷനോട് കൂടി ആയിരിക്കാൻ തക്കവണ്ണം അവിടെ നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ ഉയർന്ന സ്ഥാനത്താക്കി വെക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ. അടിയങ്ങൾ ഓരോരുത്തരെയും കർത്താവെ അവിടുന്ന് അനുഗ്രഹം ചെയ്ത് ഉയർന്ന സ്ഥാനങ്ങളിലാക്കി വെക്കുവാനും തക്കവണ്ണം അവിടുന്ന് കൃപ ചെയ്യണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ. അനേക നാളുകൾ അധ്വാനിച്ചാലും കർത്താവെ ഇന്ന് ദിവസം മുതൽ കർത്താവെ ഒരു പുതിയ അനുഭവത്തെ, ഒരു പുതിയ ഉയർവിനെ അവിടുന്ന് കാണും ചെയ്യണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ. അവിടുന്ന് അങ്ങനെയുള്ള കൃപകളെ തരാൻ പോകുന്ന കൃപയ്ക്കായിട്ട് ഞങ്ങൾ അങ്ങനെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു, അവിടുത്തെ നന്ദി കരയറ്റുന്നു കർത്താവെ. സകലവും ഞങ്ങൾക്കായി ജീവനും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ തന്നെ ஆமேன் ஆமேன். ஒரு ஜெபம் கூட பண்ணுவோம், ஜெலிந்தா பண்ணுவோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம சகோதரர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாசல்களை திறந்து தர வேண்டும்.
ஆண்டவர் வாசல்களை திறக்காத வரைக்கும் சில நேரங்களில் வாசல்கள் திறக்காமல் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா. நோவாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பேழையை ஆண்டவர் அடைத்திருந்தா ஆண்டவர் திறக்கிறது வரைக்கும் அந்த பேழையை யாருக்கும் அந்த பேழையின் கதவை திறக்க முடியலை. ஆனால் அதே ஆண்டவர் அந்த ஏற்ற நேரம் வந்தபோது பேழையின் கதவை திறந்த. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இல்லையா, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்தார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கதவுகளை நமக்காக ஆண்டவர் திறந்து தர வேண்டும் இல்லையா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அதே மாதிரி பேதுரு படுத்திருக்கும் போது பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான் இல்லையா. அடுத்த நாள் காலையில் சிரசேதம் அவன் சுகமாக உறங்கிட்டு இருக்கிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தேவன் நினைச்சுக்கிறார், ஒரு தூதனை அனுப்புகிறார், கதவுகள் தானாய் திறந்தது இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவன் வாழ்க்கையில், குடும்பத்தார் வாழ்க்கையில், சகோதரர் வாழ்க்கையில் ஆண்டவர் கதவுகளை நமக்கு திறக்கணும் இல்லையா. பேழையின் கதவை திறந்தது போல இல்லையா, பேதுருக்கு ஆண்டவர் கதவுகளை திறந்தது போல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையும் உண்மையுள்ளவும் தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் கிருபாசனத்தண்டைக்கு வந்திருக்கிற நம்ம ஆண்டவரேன்னு நம்ம கூப்பிடணும், இயேசுவே என்று கூப்பிடணும். என்ன கதவுகள் அடைத்திருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஆண்டவரை என் வாழ்க்கையில் இன்னென்ன கதவுகள் அடைத்திருக்கிறது ஆண்டவரே. சகோதரி ஜெபம் பண்ணும்போது, ஜெலிந்தா ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் இணைந்து அவளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள கதவுகளை ஆண்டவர் திறந்து தாங்க. நாங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்போ கூட இந்த ஜெப குறிப்புக்காக வருகிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்களே ஏசப்பா, அதற்காக கோடி கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீங்களே ஏசப்பா, அதுக்காக கோடி கோடி நன்றி ஏசப்பா. ஆனாலும் நாங்கள் எட்டக்கூடாத நிறைய எங்களுக்கு மன கலக்கங்கள் எல்லாம் இருக்கு ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோருக்கு வேலை இல்லை ஏசப்பா, நல்ல சுகன் பலன் இல்லை ஏசப்பா. பெற்றோரை இழந்து தனியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாசலை தொடங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு போதுமானவராக இருங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள நீங்கள் பார்க்குறீங்களே ஏசப்பா. சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாங்களே ஏசப்பா, அவங்களுக்கு நல்ல வழி வாசல்களை திறங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா அவங்க எந்த வேலையை நினச்சிட்டு வராங்களோ அந்த வேலை கிடக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா சுகன் பலனுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்காக வருகிறேன் ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல சுகன் பலன் கொடுங்க ஏசப்பா. அவங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. எந்த விதமான கதவாக இருந்தாலும் நீங்கள் அதை திறந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு புது வாழ்வை கொடுங்க ஏசப்பா. எங்கெல்லாம் வலி இருக்கோ, வேதனை இருக்கோ, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. குடும்பங்களில் இருக்க பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஏசப்பா. அவங்க குடும்பங்களில் போகிற சிறையிருப்பை நீங்கள் அவங்களுக்கு திருப்புங்க ஏசப்பா. கணவன் மனைவி கூடக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா அந்த கதவை திறந்து அவங்கள வெளிப்படுத்துங்க ஏசப்பா. 2 பேரும் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கையை நடத்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைகளும் எது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகள் எல்லாவற்றையும் திறக்க நீங்கள் தான் ஒருவரால் மட்டும்தான் ஏசப்பா போதும். நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க ஏசப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. உங்களால் மட்டும்தான் ஏசப்பா முடியும் ஏசப்பா. எங்களை தொட்டு நீங்கள் எங்கள் மூடின கதவுகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. மீட்புமல் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஒரு காரியத்தை கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஃபெமிலா ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ லூக்கா 19:9 நம்ம வாசிக்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யார் சொன்னது அந்த வார்த்தையை? யார் சொன்னது? இயேசு சாமி. யாருக்கு சொன்னாங்க? சகைவுக்கு சொன்னாங்க. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அப்படித்தானே? மகா பரிசுத்தம் உள்ள தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கும்படியான தேவ கிருபையோடு கடந்து வந்ததாக நம்ம வாசிக்கிறோம்.
நம்ம இதில் வாசிக்கும்போது தீத்துல வாசிக்கும்போது மகா பெரிய தேவன் என்று வாசிக்கிறோம். எபிரேயரில் நம்ம வாசிக்கும்போது பாருங்க, பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களுக்கும் உயர்ந்தவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியருடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரவும், நம்மளுடைய பாவங்களுக்காக பரலோகத்திட்ட கெஞ்சி ஆண்டவரே இவனை மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசுகிறது தான் பிரதான ஆசாரியனுடைய ஒரு வேலை. அப்போ அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக அன்னைக்கு சகைவுக்கு இரக்கம் பாராட்டினது போல, உலகம் எல்லாம் என்ன சொல்லிச்சு, சகைவை இவன் பாவியான மனுஷன் என்று சொல்லும்போது ஆண்டவர் மட்டும் என்ன சொல்லுறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. காரணம் என்னன்னா, அவன் வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இறைமையால நம்ம வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடுவீர்களானால் நீங்கள் தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று. அன்னைக்கு சகையும் அந்த இருதயத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, ஆண்டவரிடத்திலிருந்து நான் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அவனுக்கு மட்டும் இல்லை அவன் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அப்போ நம்ம ஒருவேளை ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கலாம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த நாளில் நம்ம கேட்க வேண்டிய காரியம் பாருங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய். இப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்க விட வேண்டும். கணவன் ஜெபிக்கும் போது மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அப்பா அம்மாக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வருகிறான். நம்ம கடந்த நாட்களில் அந்த தேவ மனுஷன் வரும்போது அந்த பகுதியை வாசித்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அவனுக்கு ஒரு குஷ்டரோகின்னு வந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியாது, ஆண்டவருடைய சபைக்குள்ளே வர முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று. ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார். உடனே அவன் சுத்தமானான். அப்போ நம்ம தகுதியின் நிமித்தம் அல்ல இல்லையா? தீத்திலும் அந்த வாசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் இல்லையா? அப்போ நம்மளும் நம்ம வீடும் நம்மளுக்கு சொந்திருக்க அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் சபையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்போ ஃபெமிலாக நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். வியாகுலத்தோடு வந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக வந்தாங்களோ அந்தந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வைக்கிறீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, ஏற்ற வேளையில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பதிலை தரப்போகிற தேவனாக இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சிங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் முழு குடும்பத்தையும், எங்கள் ஒவ்வொருவருடைய முழு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உள்ளான ஆத்மாவில் ஒரு மாற்றங்கள் வேணாண்டவரே எஸ்ஸப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு எப்பொழுதும் உண்மை தொழுது கொள்ளணும்ப்பா. எங்கள் வீட்டிலிருந்து ஆண்டவரே எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்கணும் எஸ்ஸப்பா. ஆண்டவரே, எந்த முறுமுறுப்புகளோ புலம்பல்களோ அப்பா, கோபங்களோ எரிச்சல்களோ அப்பா இல்லாதபடி எல்லாருடைய வீட்டில் ஆண்டவரே துதியின் சத்தமோ அப்பா விண்ணப்பத்தின் சத்தமோ கேட்கணும் எஸ்ஸப்பா. எப்பொழுதும் நாங்கள் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா. அப்பா, எங்களில் நீங்க மகிமைப்படணும் எஸ்ஸப்பா. எங்களுடைய குறைவுகளோ எங்களுடைய பலவீனங்களோ அடுத்தவர்களுடைய விசுவாசத்திற்கு குறைவாக இருக்காதபடி தேவன் எங்களுடைய எல்லா இல்லாமைகளையும் மாற்றணும் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழணும் ஏசப்பா. எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே ஏசப்பா. பெற்றோர்களாகிய நாங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த வழியில நடத்தணுமோ அந்த ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. மறுபடியும் ஆண்டவரே அப்பா, குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆண்டவரே, குடும்ப தலைவிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்ப்பா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்ப்பா. எல்லாரும் ஆண்டவரே ரட்சிங்கப்பா. எங்கள் சபையின் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் வீட்டுல அப்பா கம்பீர சத்தம் கேட்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட நாங்களும் சாட்சிகளா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மை பிரதிபலிக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே எல்லாரும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்தது நம்ம முன்னால் போட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக
கொடுப்போம். ஒரு 7 பகுதியாக பிரித்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கூட நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவர் ஆற்ற வேண்டும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நம்ம தனிப்பட்ட விதத்தில் நிறைய நேரங்களில் குடும்பத்தில் உள்ள பாரங்களினால் இருக்கலாம், அல்லது ஊர்லேருந்து வந்த ஒரு செய்தியாக இருக்கலாம், அல்லது நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது நம்ம இருதயம் ஹார்டன் ஆகி போவோம். அப்போ ஹார்டன் ஆகும்போது பாருங்கள், அது நமக்கு மற்றவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏனோ என்று சொல்லி எப்படி இருப்போம் இல்லையா? அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் குறைவுள்ளவன் தான், என்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த நேரத்தில் அதை லெகுவாக்குங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இயேசுவே என்று கூப்பிட எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஈசோயே என்று கூப்பிட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். நம்ம நிறைய விதத்தில் இதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் முன்னால் சொல்லியிருக்கும்போது ஒருக்கா அவர் மற்றவர்களைப் போல பாட வந்தபோது இவர் அழகாக பாடவில்லை என்று சொல்லி, நீ எல்லாம் இதுக்கு லாயக்கில்லை, நீ தள்ளி நில்லு என்று சொல்லி ஒதுக்கி விட்டாங்களாம் பாருங்க. ஆனால் எல்லாரும் ஒதுக்கி விடும்போது ஆண்டவருடைய கண்கள் நம்மை காண்கிறது கண்களாக இருக்கிறது. நமது இதயத்தின் வேதனையை ஆண்டவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு ஆகார் கண்ணீரோடு அந்த தேவாலயத்தில் வந்து இதயம் நொந்து வாயை திறந்து கூட அவளுக்கு பேச முடியவில்லை, பெருமூச்சு தான் விட்டா. அவளுடைய இதயம் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்தார் இல்லையா? அப்போ இந்த நாள்லையும் ஆண்டவரை மற்றவர்களை போல நம்ம ஒருவேளை சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனாலும் ஒரு ஃப்ரீயாட்டு இருக்க முடியாமல் ஊரில் பிள்ளை என்ன செய்யுதோ, மனைவி என்ன செய்கிறாளோ, டேடி என்ன செய்கிறாங்களோ, மம்மி என்ன செய்கிறாங்களோ என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, நிறைய செலவுகள் இருக்கிறது, ஆண்டவரே நான் எப்படி சந்திப்பேன், ஆண்டவரே என்னை சுற்றி நிறைய கடன்கள் இருக்கிறது, நான் எப்படி அடைப்பேன், என்ன வேதனையில் இருந்தாலும் நம்மை தப்புனே வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தீமை செய்கிற தேவன் இல்லை, தீமை நம்மளை தொடர்வதில்லை, நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும். விசுவாசிங்க, அவருடைய நேசம் நம்ம மேலே அப்படியே படருமாம். பாருங்கள், நம்ம ரூத்தை குறித்து வாசிக்கும்போது அப்படியே அவர் இந்த இது போர்வையினால் மூடிக்கொண்டதாக வாசிக்கிறோம் இல்லையா? போர்வையினால் மூடிக்கொண்டதாக. அப்போ அந்த கிருபை, ஆண்டோடைய தயவு, ஆண்டோடைய இரக்கம் அப்படியே நம்மை மூடிக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, அதை லெகுவாக்குங்க, மிருதுவாக்குங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளையை போல நான் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க, ஆண்டவர் தந்த அந்த நேரத்தை வீணாக்காதபடி அழுது ஜெபிக்க, உமது சமூகத்தில் நான் கண்ணீர் சிந்த எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நம்ம தேவ சமூகத்தில் சிந்துகிற ஒவ்வொரு சின்ன துளி டிராப்பையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமது துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்திலே அதற்கு சகாயம் பண்ணுவார். எங்கள் மம்மிக்கு அப்பா, அவங்க எங்கள் மாமனார் அடிக்கடி சொல்லுவார், அவர் அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி போகிறதில்லை, மற்றவங்க ஜெபம் பண்ணுகிறதை பார்த்து விட்டு போக வரவில்லை. ஆண்டவர் நம்மை ஆண்டவருடைய கரங்களில் அந்த கிருபாசன தண்டையில் தேவ சமூகத்தில் இயேசு அண்டைக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. உலகம் நம்மளை பார்க்குற விதமாக இல்லை. அன்னைக்கு சகைவு எல்லாரும் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லும்போது ஆண்டவர் மாத்திரம் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த சகைவின் மூலம் அந்த முழு வீட்டுக்கும் ரட்சிப்பை கொடுத்த நல்ல ஆண்டவர். அதை உணர்ந்தவர்களாக உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ன அந்த பாடலை பாடின பிறகு மேக்ஸனுடைய அவங்க ஒய்ஃபு அதற்காக நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை
வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்முள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே நம்ம ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே அந்த ஒரு 7 செட்டாக அந்த குறிப்புகள் இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் குயிக்காக நம்ம அப்படி ஒரு 7 பிரிவாக பிரிந்து நம்ம அதில் குறிக்கப்பட்டுள்ள அந்த ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீண்டுமாய் ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபம் பண்ணலாம். தயவு செய்து கொஞ்சம் கொள்வோம். நம்ம இவ்வளோ நேரம் பல காரியங்களுக்காக ஜெபித்தோம். இப்போ நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடுநோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடுநோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்த நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்த நாதன் இயேசுவை கண்டார், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை. 4 நாளாயிற்று நாளும் என்றார், நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பார் என்றார். 4 நாளாயிற்று நாளும் என்றார், நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பார் என்றார். கனவை கண்டார், இயேசு கண்ணீர் விட்டார், மரித்தவர் உயிர் எழ செய்தார். கனவை கண்டார், இயேசு கண்ணீர் விட்டார், மரித்தவர் உயிர் எழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. ஆமென். ஆமென். நம்ம ஸ்வீட் ஸ்டார் பவனில் இருக்கும்போது சகோதரி அங்கே வருவாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னால் அவங்க ஊருக்கு பல நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்த 2 க்யூட் கேர்ள்ஸோட வந்திருக்காங்க. கர்த்தர் தாமே பிள்ளைகளை நிறைவாய் ஆசிரிப்பாராக, ரெட்டிப்பான நன்மையை கட்டளையிடுவாராக. அதே மாதிரி மேக்ஸனுக்கு ஒய்ஃபும் பிள்ளைகளும் போனாங்க, முன்னாலே வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், நம்ம வருத்தப்பட்டு போகிறோம். நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளை நிறைவாய் ஆசிரிப்பாராக. ஜாஸ்மினுக்கும் ஆண்டவர்கிட்ட நிறைய கோபம், கர்த்தர் தாமே கோபத்தெல்லாம் மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவாராக. இவ்வளோ நாள் வேலை செய்தால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அதை விட ரெட்டிப்பாய் ஆண்டவர் தருவாராக. சாமி பிரதரும் அதே மாதிரி தான் ரொம்ப மனநொந்து போனாங்க. ஆண்டவர் ஆனால் அவரையும் கொண்டு வந்து ரெட்டிப்பாய் ஆசீர்விப்பாராக. அதே மாதிரி சகோதரர்களும் நிறைய தம்பிமார் மனபாரங்களோடு போனவங்க உண்டு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ரெட்டிப்பாய் சம்பூர்ணமாய் நிறைவாய் ஆசீர்விப்பாராக. அவருடைய சமூகத்தில் வந்த ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும்படியாய் தேவன் அனுகிரகம் செய்வாராக.
அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், நமது தலைமுறைகள், நமது திருசபை மக்கள் தகவல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருளை மறவாதே. ஆமென். ஆமென். சமாதான